இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ப எஸ்ஸப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் சிக்கலான ஒரு பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம். அதில் பண பிரச்சனை அதிகமாக இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு கூட பணம் இல்லாமல் போச்சேன்னு சொல்லி புலம்பி தவிக்கிறோம்ல. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கூட கட்ட முடியாதான்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கோம்ல. ஒரு பக்கம் இதெல்லாம் வேணுமே இல்லை, இது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வருமானன்றது குறைவு தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கோம்ல. ஸோ வேலை செய்கிற இடத்துலையும் சம்பளம் குறைவு தான். ஏற்றி கேட்டாலும் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். எங்களுடைய பசங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம்ல. இன்றைய நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தான் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டாலே போதுங்க. நிச்சயமாய் நீங்கள் யோசிக்கிறீங்களா, இந்த பண பிரச்சனை என்ன பண்ண போகிறோம், பசங்க ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறோம், வீட்டு வாடகை எப்படி கட்ட போகிறோம், எங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி போகுது, என்னடான்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ. இந்த யோசனைக்கெல்லாம் பதில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு செபிக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை மாற்ற போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, மனம் உடஞ்சிடாதீங்க. இன்றைய நாளில் நிறைய பேரோட வாழ்க்கை கடனில் தான் போயிட்டுருக்கு. கடன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அதை நம்ம கட்ட தவறிட்டோம்னா அவ்வளோதாங்க போச்சு. என்னென்ன பேசணுமோ பேசுவாங்கள்ல, ரொம்பவே அசிங்கமாகிடும், ரொம்பவே அவமானமாகிடும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, நிச்சயமாக அதுலேருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இன்றைய நாளில் சிக்கலான பாதையிலிருந்து ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பாதையை காட்டப் போகின்றார். எதற்கும் கவலைப்படாதீங்க, தினந்தோறும் செபியுங்கள். ஆண்டவர் நமக்கு பல அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீணாய் போகாது. அவர் உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்ய காத்திருக்கின்றார். ஆகவே இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாய் வாழ்வில் ஜெயிப்பீர்கள் அப்படின்னு சொன்ன எப்படிங்க இருக்கும். நிச்சயமாய் எதற்காக கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே அழகாக தான் இருக்குது, எல்லாமே வாங்கி போடணும் தான், வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை, சப்போர்ட் பண்ண ஆளுவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம், இருக்கிறது இதுதான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு போகலாம். நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க பார்த்து ஒரு சில கனவுகள் இருக்கும்ல, கண்டிப்பாக நினைவாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கடினமான உழைப்பு, நம்முடைய உடல் உழைப்பாக இருக்கட்டுமே, எஃபெக்ட் போடுங்க. யாரையும் நம்பி இல்லை, அம்மாவா இல்லையா எனக்கு இவங்க இருக்காங்கப்பா, இவங்க பார்த்துப்பாங்கப்பா, அவங்க பார்த்துப்பாங்கப்பா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி எதுவும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கைக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, நம்ம தானே உழைக்கணும். அடுத்தவங்க போய் கை நீட்டி கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதை நமக்கு தெரியும். நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். வேலை இருக்கா, அந்த வேலையில் வருமானத்தை டபுளாக கொடுக்க போகிறாரு. நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, ஐயோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி பணத்துக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிறீங்களோ, நிச்சயமாய் யார் மூலியமாச்சும் உதவிகளை பண்ண ஆண்டவர் செய்வார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட சிக்கலான விஷயம் நடந்துகிட்ருக்கு. யாருக்கும் தெரியல ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. கண்டிப்பாக யாருக்கு தெரிதோ இல்லையோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் பார்த்துட்ருக்காரு. நல்ல ஒரு முடிவை கொடுப்பாருங்க. நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்காதீங்க, அவசரப்படாதீங்க, எடுத்தோம் கவுத்துன்றத அந்த முடிவு வேணாம். நிதானமாக யோசிங்க, ஆண்டவர் இடத்துல செபியுங்கள். விசுவாசமாக இருந்தீங்கனாலே போதுங்க. நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் சரி ஒருபோதும் அவரே கைவிட மாட்டார். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலம் எங்களை உற்சாகப்படுத்தியதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நீர் எங்களுக்கு வேண்டியவற்றை அருள செய்கின்றவராக, எங்கள் பக்கத்தில் இருக்கின்றவராக இருக்கின்ற ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, சில வேளைகளில் சூழ்நிலைகளை கண்டு பிரச்சனைகளை தொடர்வதைக் கண்டு உம்மேல் நம்பிக்கை இழந்து சுயமாக காரியங்களை செய்ய முயற்சித்து என்பதை ஒத்துக்கொள்கின்றோம் அப்பா. நாங்கள் சந்தேகப்பட்டதற்காக, உம்மை தவறாக புரிந்து கொண்டதற்காக எங்களை மன்னித்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. நீர் நல்ல தேவனா இருக்கின்றீர். உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை இயேசப்பா. உன்மேல் முழு நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஆண்டவரே, எல்லாமும் உம் காலு கீழ் இருக்கின்றபடியினால் எங்களுடைய தேவைகளும் பிரச்சனைகளும் உன் பார்வையில் பெரிதாக தோன்றியதப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டுமாப்பா. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை அற்புத விதமாய் விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எங்களை அடையாளமாகவும் அற்புதமாகவும் விளங்க செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உண்மை முழுமையாக நம்புகிறேன் இயேசப்பா. யாரையும் கைவிற்றாதீங்க ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடனிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.